ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிராஸ் கிச்சன். வாங்க நம்ம கிரில்லி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு முழு கோழியை இடையில கீறி விட்டு வாங்கியிருக்கேன். பெருசாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து மசாலா பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, சாட் மசாலா 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்க நீங்கள் கூட குறைச்சா போட்டுக்கோங்க. இப்போ சிக்கனில் வந்து உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம ஏன் முன்னாடியே உப்பு லெமன் போட்டோம்னா நல்லா உப்பு பிடிக்கும், பெசரி விட்டோம்னா நல்லா மசாலா பிடிக்கும். அதனால தான் இந்த சிக்கன் வந்து ஊற வச்சு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அளவுக்கு ஊறினா தான் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் சிக்கனு. இப்போ பவுட்ரு மசாலாலாம் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். 1 பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பெசரி விட்டுடலாங்க. அவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். கடுகு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான் கடுகு எண்ணெய், இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். அந்த ட்ரேயில் வந்து வச்சு சிக்கனை ஒரு சைடு வந்துட்டு இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் எனக்கு ஆயிடுச்சுங்க வேகிறதுக்கு. மேலே உங்களுக்கு பட்டர் ஆயில் தடவிக்கு நீங்கள் திருப்பி வேணால் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரில்லி சிக்கன் ரெடி.